Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. மதுரை கோரிப்பாளையத்தில் அவசர கதியில் மேம்பாலம் திறக்கப்பட்ட நிலையில் சாலையோரம் அமைக்கப்பட்ட கால்வாய்கள் முறையாக மூடப்படாததால் குழந்தைகள் தவறிவிடும் அபாய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஹரிஹரன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நிவேதா, இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயரில் கோரிப்பாளையத்தில் பாலம் இன்று திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில பார்த்தோம்னால் மதுரை மாநகர பகுதியில் பார்த்தோம்னால் இன்னைக்கு போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிற வழிகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. நிவேதா, அந்த காட்சி தற்போது பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த பாலமானது முறையான முறையில் வேலை நடைபெறாத முறையில் இந்த திறக்கப்பட்டது மக்கள் மனதில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த பாலம் அருகே பார்த்தோம்னா இந்த கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்வாய் பார்த்தோம்னா சரியாக இந்த பாலத்தில் இருந்து ஒரு 2 மீட்டர் தொலைவிலே இந்த வாய்க்காலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக இந்த பாலம் இந்த பாலம் திறப்பது மூலம் இந்த கால்வாயில் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அங்க வேலை நடக்கக்கூடிய அந்த கனரக வாகனமாக இருக்கட்டும், லாரிகளாக இருக்கட்டும், இது மூலியமாக வச்சு அந்த கால்வாய் பகுதிகள் பூராமே சைடில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை போல பார்த்து வருகின்றோம். குறிப்பாக இந்த பாலமானது அந்த கால்வாய்கள் பார்த்தோம்னால் மிகவும் உடைந்த நிலையிலும் பாதி வேலை நடந்து முடிந்த வேலையிலும் இருக்கிறதை நம்ம காண முடியும். அந்த காட்சி தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த ஒரு மரக்கட்டைகளாக அது மூடப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பார்க்க முடியும் அந்த காட்சிகளை. இது மூலமாக குழந்தைகள் மற்றும் பிற உயிர்கள் உள்ளே விழுகும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அருகே அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த நோயாளிகள் கொண்டு போகக்கூடிய சாப்பாடு கூட காவல்துறையினர் மறுக்கிறார்கள் எனவும் பொதுமக்களுக்கு இடையே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்.